நீண்ட காலமாக திமுகவில் அங்கம் வகிக்கிறவங்க ஒதுக்கப்படுறாங்கன்னு திமுக கவுன்சிலரே பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. கன்னியாகுமரியில் எம்பி கனிமொழி மற்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் முன்னிலையில் திமுக ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இதில் கலந்துக்கிட்ட திமுக கவுன்சிலர் ரஹீம், நீண்ட காலமாக என்ன போல கட்சியில் அங்கம் வகிக்கிறவங்க ஒதுக்கப்படுறோம் அக்கா, நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி மேடையிலே சொல்லிட்டாரு. இதை கேட்ட கனிமொழியும் மனோ தங்கராஜும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்து முழிச்சிட்டு இருந்தாங்க. இதை கவனிச்ச மற்ற நிர்வாகிகள் பாவம் தன்னோட மன வருத்தத்தை சொல்லிட்டு இருந்த ரஹீமை பாதியிலேயே மேடையிலிருந்து இறக்கி விட்டு வெளியேற்றிருக்காங்க. குடும்பத்துக்காக மட்டுமே அரசியல் பண்ணுற மன்னராட்சி திமுக காரங்க கிட்ட எப்படி உழைச்சாலும் அங்கீகாரம் கிடைக்காதுன்றதுக்கு இதுவே பெரிய உதாரணம்.